Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 580 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல எரிஞ்சுகிட்டு இருக்க தீவுக்குள்ள போன நம்ம ஆளுங்க அங்க ஒரு பெரிய மித்திக்கல் கிரியேச்சரான டிராகன் ஒன்ன பார்த்தாங்க. யாராலையுமே நம்ப முடியல, நிஜமாவே நம்ம டிராகனை தான் பாக்குறோமான்னு. அப்படி மிரண்டு போய் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த லூஃபி பைய வா வாட்ட சைஸ் வாட்ட கலர் வாட்ட வாய் வாட்ட ரெக்கைன்னு இருப்பான். ஏன்னா அது பார்க்க சும்மா பல்கா கொடூரமா வேற லெவல்ல இருக்குது. உசோப்பை பார்த்துட்டு வண்டியா திட்டுவான், ஏன்டா இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற நேரமாடா இது, ஏன்டா இப்படி உசுர வாங்குறேன்னு. அதை என்ன பண்ணும், நம்மளுக்கு எல்லாத்தையுமே நல்லா பாத்துரும். அதுக்கப்புறம் மேல பார்த்து ஒரு கத்துக்கத்தும் உசோப்பெல்லாம் இதுக்கு மேல இருந்த ஆபத்துரா சாமின்னு விழுந்தடிச்சு ஓடுவான். ஆனா லூஃபி அதை கத்துறத மதிச்சு அதை பாராட்டிட்டு இருப்பான். அதை என்னடானா நம்மளால குரு 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 குருன்னு பயங்கர டெரரா ஒரு லுக் விட்டு யாரா நீங்கன்னு கேட்கும். என்ன இது பேசுதுன்னு ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே லபக்குன்னு கடிக்க ட்ரை பண்ணும். நல்ல வேலை ஜஸ்ட்ல எஸ்கேப். அப்புறம் என்ன விரட்ட ஆரம்பிச்சிடும். அதுவும் மெயினா உசோப்ப போகும்போது கத்திட்டே ஓடுவான். வெள்ளந்தினவனை விட்டுட்டு விரல் சப்பனை என்னையா விரட்டிட்டு வர்ற, ஐயோ தேவையில்லாம மாட்டிட்டேனேன்னு கத்திட்டே ஓடுவான். அது லபக்குன்னு கவ வரும். நல்ல வேலை அதுக்குள்ள லூஃபி அவனை பிடிச்சி இழுத்து காப்பாத்திடுவான். ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டவொடனே அந்த டிராகன் பேசிச்சு பாத்தியா, அது எப்படி பேசுச்சுன்னு உசோப்பு கிட்ட கேட்டா அது எங்கடா பேசுச்சுன்னு கேட்பான். அப்படின்னு அந்த டிராகன் பேசுறது லூஃபிக்கு மட்டும்தான் கேக்குது, மத்தவங்க யாராலையுமே கேட்க முடியல. உசோப்பால இது டிராகன் தான் கூட நம்பவே முடியல. நம்புறது கஷ்டம் தான், ஆனா அதான் உண்மை. ஏன்னா அதோட பாடி லிசார்டு ஷேப்ல பெரிய சைஸ் விங்ஸோட என்னென்னலாம் டிராகனை பத்தி ஒரு மித்தில சொல்லுவாங்களோ அந்த 10 பொருத்தமும் பக்காவா அம்சமா இதோட மூஞ்சிக்கு செட் ஆகுது. அப்ப இது டிராகன் தான் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அது என்னடானா திடீர்னு வாயில நெருப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ இதோட நம்ம காலின்னு முடிவே பண்ணிட்டாங்க, நெருப்புல சிக்க கூடாதுன்னு அங்க இருந்து அடிச்சு புரண்டு ஓட ஆரம்பிப்பாங்க. அது நம்மளுக்கு எங்க போனாலும் விடாது, கண்ட மேனி நெருப்ப வச்சு அட்டாக் பண்ணும். நல்ல வேலை யாருக்குமே அடிபடல, நிக்காம ஓடிட்டே இருப்பாங்க. உசோப்பெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன கனவாடா கண்டுகிட்டு இருக்கேன், இது நிஜமான டிராகன் தான்டா, நெருப்பெல்லாம் கக்குதே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு புலம்புவான். ஜோரோ நீங்க பொலந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடி அனுப்பானா. லூஃபி ஒன்னே இல்ல கண்ணா இது என்னோட டர்னு, செஞ்சு விட்டுறேன்னு செகண்ட் இயர் எடுத்துருவான். கையை இழுத்த போர்ஸுக்கு கம் கம் புல்லட்னு சொல்லி ஓங்கி ஒரே குத்து அடி நல்லா நச்சுன்னு விழும். ஆனாலுமே அதுக்கு எதுவுமே ஆன மாதிரி தெரியல. அப்படின்னா அதோட பாடி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அடியை தாங்குற அளவுக்கு இருக்குது. சரி அடுத்த அட்டாக்ல பொலந்துடலான்ட்டு போவான். ஆனா அது வாளை வச்சு ஒரே அடி லூஃபி அங்க இருக்க பில்டிங்ல தெரிச்சடிச்சு போய் விழுவான். இனி பேலன்ஸ் இருக்காது, இவங்க 3 பேரும் தான். உசோப்பு பீதியில நடிகிட்டு இருப்பான். ஜோரோ கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு வா நீயா நானான்னு பாத்துலாமா, அதை அவனை பொலந்து கட்டுறதுக்காண்டி வேகமா ஓடி வரும். ஜோரோ எல்லாம் அட்டாக் பண்றதுக்காக ரெடியா தான் நின்றுட்டு இருப்பான். ஆனா அந்த டைம் திடீர்னு அது ஜோரோ கிட்டையும் பேசுமா. அவன் அதை கேட்டு ஷாக் ஆவான். அந்த கேப்ல அட்டாக் பண்ணும். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவான். இல்லைன்னா நம்ம பையிலும் அட்டாக் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ லூஃபி சொன்ன மாதிரி அந்த டிராகன் பேசுது. சார் ரைட்டு இனி ஒரு கை பார்த்தலான்னு சொல்லி நம்ம பையன் 3 ஸ்வாடையுமே எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுவான். அதுக்கு ஜோரோவை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுல்ல, அது கேஷுவலா அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வரும். கத்திய சொல்லிட்டு விட்டு அல்ட்ரா டைகர் ஹண்ட்னு சொல்லி ஒரே போடு அடி, சரியான அடி தான். ஏன்னா இவன் அடிச்ச அடியில அதுக்கு லைட்டா கேர் ஆயிருச்சு. பட் இருந்தாலுமே திருப்பி வந்து அட்டாக் பண்ணும். உடனே ஜோரோவும் அதோட பல்ல கத்திய வச்சு கஷ்டப்பட்டு தடுப்பான். ஆனா பல்ல டேமேஜ் பண்ண முடியல, ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. சோ கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க அடி வாங்கி விழுந்தானே நம்ம லூஃபி, அவன் செம்ம காண்டாயி உன்னை விட்டமாட்டேன்னு சொல்லி இந்த வச்சுக்கன்னு ஓங்கி அதோட வயிற்றுலயே ஒரு மிதிச்சதுல அப்படியே அது கேர் ஆயிரும். அப்பதான் ஜோரோ கூப்பிட்டு அது பேசினதான் நான் கேட்டேன்பான். அவன் மட்டும் இல்ல உசோப்புமே அது பேசினதை கேட்டிருக்கான். அதே என்ன பண்ணும், மறுபடியும் மேல கத்துன்னு கத்திட்டு திருப்பி அட்டாக் பண்ண போகுதுன்னு அதை அட்டாக் பண்றதுக்காக ரெடி அனுப்பானுங்களா. அது என்ன பண்ணும், டப்புன்னு பறந்துடும். லூஃபி அதை பார்த்தும் இம்ப்ரெஸ் ஆவான். வா எருமா மாடு மாதிரி உடம்பு இருந்தாலும் அதால சூப்பரா பறக்க முடியுதுன்னு. அது பறந்துகிட்டே நம்ம ஆளுகளை பார்த்து நீங்க எல்லாம் அந்த 7 வார்லார்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸுங்களா, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும். அத்தனை பேத்துக்குமே தூக்கி வாரி போடும், நிஜமாவே இது பேசுதுன்னு. அண்ட் இன்னொரு டவுட் என்னன்னா, இதுக்கு எப்படி 7 வார்லார்ட்ஸை பத்தி தெரியும், எதை பத்தி நீ பேசுற ஒண்ணுமே புரியலன்னு சொன்னா அது இவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நெருப்பு எடுத்து காட்டுத்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ஆளுங்க மறுபடியும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. அந்த இடமே கண்ணா பின்னு செதற ஆரம்பிச்சிடும். அதே நேரம் இங்க கப்பலை காட்டுறாங்க. இவங்க நிலைமையும் மோசமா தான் இருக்குது. ஏன்னா நெருப்பு பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்காங்கல்ல, அதோட ஹீட்டை தாங்க முடியல. ஐஸ்கிரீமையே தின்னுட்டு இருந்தாலும் அப்படியே வேகுது. சஞ்சய் அவன் பாட்டுக்கு நம்பி கண்டி டெசர்ட்டை சமைச்சுக்கிட்டே இருப்பான். என்ன பண்றது, ஏதாச்சும் பண்ணி சமாளிச்சுதானே ஆகணும். சோ இப்படியே மாத்தி புலம்பிக்கிட்டே கையில இருக்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப யாரோ கப்பல்ல ஏறுவாங்க. ஆனா அதை யாருமே நோட் பண்ணல. இங்க நமிக்கு இன்னுமே டவுட்டா இருக்குது. இந்த ஐலாண்டுக்கு மேல இருக்க அந்த ஸ்கை 2 விதமா டிவைட் ஆயிருக்குது. அதுதான் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. சொல்ல போனா அவளுக்கு இருக்கிற வெதர் நாலேஜை வச்சு பார்க்கும்போது ஒரு பாதி சூடா இருக்குது, இன்னொரு பாதி கூலிங்கா இருக்குது. அது எப்படி என்னன்னு பயங்கரமா யோசிப்பா. சாப்பரை பொறுத்த வரைக்கும் லூஃபியோ மத்தவங்களும் மெல்ட் ஆகாம இருந்தா சரி. சோ எப்படி நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கப்பல்ல யாரோ ஏறினாங்கன்னு சொன்னால அந்த கருப்பு உருவங்கள் என்ன பண்ணும், பேரலை யூஸ் பண்ணி ஏதோ ஸ்மோக் ரிலீஸ் பண்ணுவானுங்க. அந்த ஸ்மெல்லு கப்பல் பூரா கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்கும். இங்க இவங்க அதெல்லாம் நோட் பண்ணாம தீவை பார்த்துக்கிட்டு இருக்கும்
இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருந்து பட்டால்னு வெடிக்கிற சவுண்டு. ஐயோ என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு பார்த்து பதறிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஸ்மெல் அவங்க மூக்க கிராஸ் பண்ணி போகும். அது மயக்க மருந்து போல அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவாங்க. யாரோ உள்ள பூந்து வேலைய பார்த்துட்டாங்கோ. அப்படி மயக்கம் போட்டு விழுந்தவன வந்தவன் அப்படியே நம்மாலையில குருன்னு லுக்கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.